அடேங்கப்பா 11 பேர் நம்ம சேனலுக்கு வந்து உங்களை வெல்கம் பண்றதுல நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவர் ஐயா ஆயுஷ் அவர்களை நம்ம பேட்டி எடுக்க வந்திருக்கோம். ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எப்படி பண்றாரு அப்படிங்கிற பற்றி ஒரு சின்ன ஒரு தகவலை வந்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த வீடியோ வந்து நிச்சயமா பயனுள்ள வீடியோவா இருக்கும் போது அறுவை சிகிச்சை மேற்கொள்ளாம உங்கள் உடலை கட்டுக்கோப்பா நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். வணக்கம், நான் டாக்டர் மகேந்திரன் பேசுகிறேன். நம்ம ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் நம்ம என்எஸ்ஆர் ரோடு சாய்பாபா காலனி கிருஷ்ணா ஆப்போசிட்டில் இருக்குது. மெயினாக நம்ம ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அறுவை சிகிச்சை இல்லாமல், அதாவது கடந்த 15 வருஷமாக வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய கேசஸ் வந்து சர்ஜரி இல்லாமல் நான் ரெடி பண்ணுறது தான் எங்களோட மெயின் ஃபோக்கஸ். ரெண்டாவது நாள்பட்ட நோய்கள். இப்போ நிறையா கொஷின்ஸ் கேட்பாங்க, எது சார் நாள்பட்ட நோய்னா என்ன, எதுக்கு அறுவை சிகிச்சை பண்ணாமல் குறைக்கலாம், நிறையா சந்தேகம் இருக்குது. இப்போ நிறைய ஒரு சின்ன பேஷண்ட் பார்த்தா எதுக்காக நம்ம வந்து அவசரமாக ஹாஸ்பிட்டல் போகிறோம், கத்தி எடுக்கிறோம், ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னால ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதும் அதோட சைட் எஃபெக்ட்ஸ் நிறையா வருதுனால அதோட காம்ப்ளிகேஷன் நிறையா வருதுனால ஸோ அந்த மாதிரி நிறைய கேசஸ்க்கு வந்து சர்ஜரி இல்லாமல் நம்ம ஆயுஷ் பண்ணுறோம். அப்போ நிறைய கேட்பாங்க, சார் இது சர்ஜரி பண்ணணுமா வேண்டாம்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? உண்மையில் அது குழப்பம் தான். நிறைய இருக்குன்னா ஆங்கில மருத்துவம் இருக்குது, ஹோமியோபதி மருத்துவம் இருக்குது, சித்த மருத்துவம் இருக்குது, யுனானி இருக்குது. எந்த மருத்துவத்தில் எந்தெந்த நோய்கள் குணப்படுத்த முடியும்? உங்களுக்கு அந்த மாதிரி சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் நம்பர் கீழே இருக்குது, என்னுடைய பர்சனல் நம்பர் கீழே இருக்குது. தாராளமாக உங்கள் நோயை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த வாட்ஸ்அப்பில் உங்கள் ரிப்போர்ட்ஸ் அனுப்புங்க. ஒரு சர்ஜரி தேவையா தேவையில்லையா, சர்ஜரி இல்லாமல் நோயை குணப்படுத்த முடியுமா, அதில் முழுமையான தகவலை உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ண ரெடியாக இருக்கும். மெயினாக நம்முடைய ஹாஸ்பிட்டலில் காமனாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு கர்ப்பப்பை கட்டியாக இருக்கட்டும், ஒரு மார்பை கட்டியாக இருக்கட்டும், ஒரு சிறிய கல்லுகளாக இருக்கட்டும், பித்தப்பை கல், இதெல்லாம் வந்து அர்ஜென்ட்டாக சர்ஜரி பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேஸை சர்ஜரி இல்லாமல் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தோம்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட் கழிவு. அடிக்கடி எனக்கு மூட்டு தேஞ்சு முடிச்சுருக்காங்க, உடனே ஆப்ரேஷன் பண்ணி போட சொன்னாங்க. முதுகு தண்டத்தில் ஆப்ரேஷன் பண்ணி கழுத்து நரம்பு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேஸ்லாம் ஒரு அருமையான ட்ரீட்மெண்ட். ரொம்ப நிறைய மருந்துகள் இருக்குது ஹோமியோ ஆயுர்வேதியில் சர்ஜரியே இல்லாமல். ஏன்னா ஒரு பிரச்சனை என்ன அப்படிங்களா, சார் எனக்கு அந்த டயத்தை கேட்காம போயிட்டேனே அப்படின்னா, இப்போ அவங்க சர்ஜரி பண்ணி முடிச்சுட்டு வந்த பிறகு இந்த ரெண்டு சொல்லுவாங்க ஆப்ரேஷன் இல்லாமல் போய் எடுத்தது. அந்த ஸ்பெஷல்ஸ் ஆஃப் மைண்டில் வந்து உங்களுக்கு வேலை செய்ய முடியாது. ஸோ அப்போ நாங்கள் ஒரு மருத்துவம் நான் என்ன சொன்னால், நாட் ஒன்லி இயற்கை மருத்துவம் இல்லை, ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா ஒரு நோய்க்கு வந்து நீங்கள் சர்ஜரிக்கு முடிவு பண்ணும்போது செகண்ட் ஒப்பீனியன், அதாவது ஒன்று 2 டாக்டர் விசாரிங்க, 2 ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்து சர்ஜரி பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னா பண்ணி முடிக்கிறத அது ஆரம்பத்திலே வந்து நீங்கள் சந்தேகம் கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் 90% சர்ஜரி இல்லாமல் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். இல்லை எல்லா கேஸுக்கும் சர்ஜரி பண்ண அவசியம் இல்லை. ஒரு 10 கேஸ் இருக்குது அப்படின்னா 2 கேஸ் தான் எமர்ஜென்சியாக இருக்கும். 8 கேஸ் பார்த்தீங்கன்னா அழகாக மருந்து மூலமாக குணப்படுத்தி அவங்க பேக் டு நார்மல் லைஃப்பில் கொண்டு வரலாம். ஸோ அதுதான் நம்முடைய ஆயுஷோட மெயின் தந்தமே அதுதான். அதாவது மெயினாக நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய நோய்களை குணப்படுத்த நம்மளுடைய வேலையை. சரிங்களா? அதுக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோம்னா மெயின் நாங்கள் பார்த்துட்டா குழந்தை இல்லாத கேஸ் அதிகமாக பார்க்குறோம். இப்போ கல்யாண தம்பதிகள் நிறைய பேர் 2 வருஷம் 3 வருஷம் குழந்தை இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து கம்மி பட்ஜெட்டில் ஒரு பெரிய செயற்கை கருத்துக்கு இல்லாமல் நிறைய ஒரு 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணி குழந்தைகள் கஷ்டப்படுற எல்லாருக்கும் வந்து கம்மி பட்ஜெட்டில் அழகாக ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இருக்கிறவங்களுக்கு வந்து அது கேன்சர் பரவாமல் இருக்கிறதுக்கு நிறைய இயற்கை வந்து நிறைய ஹை ஆன்டி ஆக்ஷன் மெடிசன் நிறையா இருக்குது. ஏன்னா கேன்சர் செல் வருது அப்படின்னா உங்கள் ஆன்டி ஆக்ஷன் செல்லை பொறுத்து தான். எந்த அளவுக்கு ஆன்டி ஆக்ஷன் உணவுல எடுக்கிறீங்களோ உங்கள் செல்லுடைய இம்யூனிட்டி பவர் இம்ப்ரூவ் பண்ணி தான் கேன்சர் வருது.
அதுக்கு நிறைய நேச்சுரல் மெடிக்கேஷன் நிறைய சப்போர்ட். ஸோ இது எல்லாமே என்ன சார் கேட்பாங்க, சார் நான் ஆங்கில மருந்து வச்சுட்டுருக்கேன், டக்குனு இயற்கை மருந்து வரலாமா? தவறே கிடையாதுங்க. அந்த மருந்து சேர்த்து இயற்கை மருந்து சேர்த்துக்கலாம். அதை பற்றி சந்தையிலையும் நாங்களே சொல்லுவோம், என்ன மருந்து இந்த இடத்துல எடுக்கணும், என்னென்ன மருந்தை குறைக்கணும். ஏன்னா இதுக்கு வந்து பக்க விளைவு கிடையாது, எந்த ஒரு கத்தியும் வேண்டாம், தாராளமாக சேர்த்து எடுக்கலாம். நம்மளுடைய டார்கெட் என்ன, நிரந்தரமாக நோய்கள் வெளியே வரது ஒன்று, ரெண்டாவது மருந்துகள் அதிகமாக எடுத்து குறைக்கும். இதுதான் என்னுடைய மெயின் ஆம்பிஷன். சரிங்களா சார், இப்போ என்னுடைய சந்தேகம் என்னன்னா, குழந்தைகளுக்கும் ஸோ அதே சமயம் மனிதர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கோல்டு வந்து வந்துட்டே இருக்கும், ஆமாம் ஃபீவர் வந்து வந்துட்டே இருக்கும். ஆமாம். இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஹோமியோபதியில என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்? நீங்கள் நல்லா அருமையான கொஷின்ஸ் கேட்டீங்க. இப்போ என்ன, இப்போ மழை காலம் வர ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பீடியாட்ரிக் குழந்தைகள் வந்து அதிகமாக இப்போ பெற்றோருக்கு கஷ்டப்படுதுன்னா, இப்போ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, குழந்தை வந்து ஒரு 1 வயசு இருக்கும், 2 வயசு இருக்கும், 5 வயசு இருக்கும். அதாவது 2-3 குழந்தைன்றது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு ஜன்னல் ஃபுல்லாக ஷோகேஸ் அடிச்சு வச்ச மாதிரி டானிக்கு மாத்திரையாக இருக்கும். வீட்டுக்கு போனால் சும்மாலே வரும். இவங்க கேட்டால் சார் போன வாரம் சளி காய்ச்சல், இந்த வாரம் சளி காய்ச்சல், ஸ்கூலுக்கு போனால் சளி வந்துச்சு. இது என்ன காரணம் அப்படின்னா, இந்த நேச்சுரல் மெடிக்கேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த அடிக்கடி இந்த மருந்து இருக்கிறத ஸ்டாப் பண்ணும். இப்போ நம்ம அலோபதி மெடிசன் தான் முக்கியமாக ஆங்கிலத்தில் என்ன பண்ணோம், ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறீங்க, ஒரு பெயின் எடுக்கிறீங்க, ஒரு ஸ்டீராய்டு பார்க்குறீங்க. அது தற்காலிகமாக என்ன, அந்த சளியை சொல்லி குறைக்கமே தவிர இம்யூனிட்டி பவரை இம்ப்ரூவ் பண்ணாது. பட் நம்ம நேச்சுரல் மெடிக்கேஷனில் இந்த வர நிறைய பேஷண்ட் அடிக்கடி சளி பிடிக்கிறவங்க, நிமோனியா தொற்று இருக்கவங்க, அடிக்கடி குழந்தைங்க சளி பிடிச்சா மூச்சு வாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்மளே சொல்ல வைப்பாங்க. அதெல்லாம் அறவே ஒழிச்சிடும். மேக்ஸிமம் மோஸ்ட் ஃபோக்கஸ் என்ன பண்ணுவோம், எந்த குழந்தைனாலும் கூப்பிட்டுவாங்க, அடிக்கடி சளி பிடிக்கிறவங்க, நெப்ளேஸ் வைக்கிற குழந்தைங்க, சரி குழந்தைங்க அடிக்கடி சளி பிடிச்சா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுவான், சளி பிடிச்சா நரம்பூச்சி தான் போடுவான், சளி பிடிச்சா நெப்ளேஸ் தான் வைப்பான். அந்த மாதிரி கேஸை ஒரு 10 நாளில் அது பெர்மனண்டாக அதை ஃபுல் ஸ்டாப் வச்சு கொடுத்துருவோம். ஏன்னா இந்த இயற்கை மருந்து, முக்கியமாக ஹோமியோ மருந்தோட வேலை என்ன அப்படின்னா, இம்யூனிட்டி பவரை இம்ப்ரூவ் பண்ணுறது. சின்ன சின்ன காற்றோ சின்ன சின்ன கிளைமேட் சேஞ்ச்னால சளி பிடிக்காமல் பார்த்துட்டு தான் நம்மளோட மெயின் வேலையே. ஸோ அதை ரொம்ப பெருசாக பண்ணுறோம். நிறைய தகவல்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தில் எங்களுடைய பார்வையாளர்களுக்கு உடலை வந்து எப்படி பராமரிக்கணுங்க தகவல் சொல்லிங்க. மிக்க நன்றிங்க. நன்றி, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ. வியூஸ் அடிங்கப்பா 11 பேர் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மருத்துவர் ஐயா ஆயுஷ் அவர்களை பேட்டி எடுத்துக்கலாம் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. அடேங்கப்பா 11 பேரோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.